ஏய் என்னையா நடக்குதுங்க சார்? உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? மாறன் நீங்களாவே இதை பார்த்தீங்களா? ஏய் வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மேன்? இந்த காட்டில் வேற என்னமோ இருக்கு சக்தி. இங்க என்னமோ இருக்கு சக்தி. அப்பெல்லாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் வெறும் எங்களோட கற்பனை மட்டும் சொல்றாங்க. இல்ல மாறன், நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான். நான் எங்க அம்மாவை பார்த்தேன். வாட்? நம்ம முதல்ல இந்த காட்டை விட்டு போயாகணும். இந்த லோக்கல் கைட் வந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. கடைசியில் நைட் ஸ்டேங்கிறதுனால வரமாட்டேன்ட்டான். நைட் ஸ்டேனால வரலையா? அப்படின்னா அந்த லோக்கல் கைடு கண்டிப்பா தெரியுங்க என்ன நடக்கும்னு. அதான் வரலையா? நீ அவனை கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு வரும். என் தெரி கல்த்திய ஜெய் அங்கிள் தான் ஆர்கனைஸ் அது வரும் பண்ணுறாரு. மிஸ்டேக் இல்லை சார். எங்க அப்பா தான் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. என்ன சொல்ற சக்தி? உங்க எல்லார்கிட்ட இருந்தும் எங்க அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டாரு. இந்த காட்டை பத்தியும் லோக்கல்ஸ் கிட்ட இருக்கிற பிலீஃப்ஸ் பத்தியும் உங்ககிட்ட சொல்லலை. இங்க நரவங்க அந்தம்ங்கிற ஏரியால பேய் பிசாஸ் இருக்கிறதாவும் அங்க பெண்கள் போகக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரெக்கர்ஸோட ஒரு நைட் ஸ்டே பண்றது தான் அவரோட பிளானே. அது தெரிஞ்சவங்க அப்பா நீங்க அமிச்சாரா? இதை மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடர் இன்ட்ரெஸ்டில் பண்ணது தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை ஒட்டி இருக்கிற ஒரு ஊரில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதில் ஒரு சில பேர் போலீஸ் ஃபயரிங்கில் இறந்துருக்காங்க. அவங்களோட ஆவி இங்கே இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. பட் திஸ் டசன்ட் மேக் சென்ஸ், நோ? See, 20 years back இந்த ஆசிரமம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குது. அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள், அதை சுற்றி இருக்கிற மலைவாழ் பழங்குடி மக்கள், இவங்க வாழ்க்கையெல்லாம் மேம்படுத்தப்படலாம் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஹோப் கொடுக்குது. ஜியோ இல்லாமல் 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு காட்ட அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. ஏதோ அரசுத்துறோம் சொல்றீங்க? 10 நாள் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. ஜியோ காப்பியா? என்னத்த பேப்பர்ல பண்றது நிலம் மேதங்க இருக்குதா என்ன? போப்பா போ சார். எனக்கு நல்ல இல்ல சார். தூரமா நில்லு சார். அந்த காட்டு பகுதியில் ஆளுங்க வச்சு வாப்பா, ஆசிரம் கொஞ்சம் தாளுங்க வச்சு நீங்க வாட்ட தள்ளி அளந்துக்கிறீங்க சொல்றேன்ல. சார். நேரம் கையில சார். இந்த நியூஸ் ஊர் மக்களுக்கு போச்சு. உடனே எங்களோட காட்டை எப்படி ஆசிரமத்துக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி லோக்கல்ஸ் மத்தியில் பெரிய எதிர்ப்பு வர ஆரம்பிச்சது. ஸ்டேட்டு ஆசிரமத்தை டிஃபெண்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பல நாள் போராட்டமாக அது மாறுச்சு. அப்போ என் ஒய்ஃப் கிளாரா லோக்கல்ஸ் சப்போர்ட் பண்ண தொடங்கி ஒரு கட்டத்தில் அந்த மக்களுக்கும் போராட்ட குழுக்கும் கோஆர்டினேட்டராக மாறிட்டாங்க. ஸ்டேட்டோட ரூட்னஸை உங்கள் மனைவியால் கணிக்க முடியலையா? அது எப்படி இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போச்சு? சரி, அவங்க ஒரு பிரச்சனையை ஒரு காமன் மேனோட வழியிலிருந்து பார்க்குறாங்க. அவங்க யாரை எதிர்த்து போராடுறாங்க, அவங்களுடைய அதிகார பலம் என்னன்னு அவங்க பொருட்படுத்தினதே கிடையாது. இந்த காட்டுப்பகுதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களோடது. நீங்க ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன். உங்களுக்கும் இந்த காட்டுப்பகுதியை பாதுகாக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப நீங்க கூட தான் கிளாரா. அது அப்படி இந்த விஷயத்துல நீங்க சம்பந்தப்பட்டீங்க? ராமானுஜம், சுப்பிரமணி, இவங்க கேட்கலாம்ல. அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஜெய். அதான் ஏன்னு கேட்குறேன். பொதுவாக இந்த விஷயத்தில் இன்டெலெக்சுவல்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை விட பல மடங்கு நீ பண்ணியிருக்க. இன்டெலெக்சுவல்ஸ் என்ன பண்ணுவாங்க? பாமரனுக்கு புரியாத பாஷையில் பக்கம் பக்கமாக எழுதி பேம்ப்ளெட்ஸ் பண்ணுவாங்க. அதையே அவனுக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. போராட்டத்துக்கு ஒரு நாள் மட்டும் அடையாளமாக வந்து நின்னா கோர் ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? ஐ கான்ட் டூ திஸ் ஆர்ம் சேர் ஆக்டிவிசம் ஜெய். ஓ, ஆர்ம் சேர் ஆக்டிவிசமா? ரோஹிணியோட கஸ்டோடியல் ரேப்பில் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணீங்க. அத்திப்பட்டி ஏரிய கால் கிளப் மாற்றத்துக்கு நீ தான் இறங்கி போராட்டம் பண்ண. என்ன ரிசல்ட்ஸ் வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேணாமா? ஒரு விதையை நட்டுட்டு அது முளைச்சதா இல்லையான்னு தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருக்கியா? நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். அந்த ஆசிரமத்தோட கான்டாக்ட்ஸும் நெட்வொர்க்கும் யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. எதனா ஒன்று ஆச்சுன்னா ஸ்டேட் அவங்க பக்கம் தான் நிற்கும்.
நான் சொல்றத ஒரு தடவை கேளு. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம விரும்பணும்னா அதுக்கு நாம தான் பொறுப்பேற்றுக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. வெளியே வா வெளியே வா மேடம் இது அல்லா சொல்றாதே. இது இப்படியே தொடர்ந்தா உங்களை போர்ஸ்ல எவிக்ட் பண்ண வேண்டியிருக்கும். லாஸ்ட் வார்னிங் மேடம். கிளாராவை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. எதிர்த்தரப்பும் விடுற மாதிரி இல்லை. நடுவில் ஸ்டேட் வேற. நினைச்ச மாதிரியே எஸ்பி எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபயரிங் ஆர்டர் வரலான்னு எதிர்பார்க்குறாரு. ஜெய், உனக்கு தெரியாதா ஃபயரிங் ஆர்டர்லாம் அப்படி தர முடியாதுன்னு? இதுக்கு முன்னாடியே 3 தடவை அப்படி சொன்னாங்க தானே, இதுக்கப்புறமா அப்படி சொல்லுவாங்க தானே? நாளைக்கு ஒரு நாள் வேணாமே. ஜெய் என்ன சொல்ல, என்ன பேசுற நீ ஜெய்? என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு உனக்கு முன்னாலே தெரியாதா? நேற்று வரைக்கும் நம்ம 2 பேர் தான். இன்னைக்கு சக்தியும் இருக்காள்ல. ஜெய், give me a rational answer, not an emotional one. சரி, நாளைக்கு நானும் வரேன். அப்ப சக்தி? அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவளும் வரட்டும். சரி, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு 2 பேரும் ரெடியாக இருங்க.